வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு கணிதம் எண்ணியல் பயிற்சி 1.1 உள்ள 6வது சம் பார்ப்போம்ப்பா. 11 + 7 + 10 மற்றும் 11 + பிராக்கெட் 7 + 10 என்பது சமமானவையா? எந்த பண்பின் அடிப்படையில் சமம் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. இப்போ இங்கே இருக்கிற நம்பரும் இந்த நம்பர் ரெண்டுமே ஒரே நம்பர்ஸ் தான். ஆனால் என்ன இருக்குது, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, அடுத்து இங்கிட்டு 7 10 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதை நாம் இதை கூட்டி பார்த்து சமமாக கண்டுபிடிப்போம். இப்போ இதில்மா 11 + 7 + 10 இருக்கா. இப்போ நம்ம இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இல்லை தான் ஃபஸ்ட்டு செய்வோம். 11 7 கூட்டினா நமக்கு என்ன வருது, 18. அடுத்து கூட்டல் 10. சரி, இப்போ இந்த 2 நம்பர்ஸையும் கூட்டுங்க. என்ன நமக்கு ஆன்சர் இங்கே 28. அடுத்து இங்கே இந்த சைடு என்ன கொடுத்தாங்க, 11 + பிராக்கெட் 7 + 10. இங்கேயும் நம்ம என்ன செய்வோம், 11 அப்படியே இந்த சைடு அப்படியே இருக்கட்டும். ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளது கூட்டுங்க. 10 7 கூட்டினா நமக்கு என்ன வரும், 17. அப்போ நான் 17 + 11 ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் இங்கே 28. அப்புறம் இது ரெண்டுமே நமக்கு என்னமா ஆன்சரு சமமாக தான் வருது. அப்புறம் இதற்கு ஆன்சர் சமம். எந்த பண்பு அடிப்படையில்? அப்புறம் இதை பாருங்களா, இது நம்ம என்ன சொல்லுவோம்னா சேர்ப்பு பண்பு. இது ரெண்டும் ஃபஸ்ட்டு சேர்ந்துருக்கு, 3 எண்களில் இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. அடுத்து இது என்ன பண்ணியிருக்கு, பின்னாடி இருக்க 2 சேர்ந்துருக்கு. இதுக்கு என்ன வரும், a + b + c = a + b பிராக்கெட் a + b + c. இது நமக்கு என்ன பண்புனா சேர்ப்பு பண்பு. இது என்ன பண்பின் அடிப்படையில் சமம்னா சேர்ப்பு பண்பு அடிப்படையில் இது சமம். அடுத்து 7ஆம் கணக்குப்பா. கூட்டினால் தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணை முழுக்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. கூட்டினால் 2 வரணும். அது என்னன்னா இணை முழுக்கள் எண் கோடு பார்த்தோம்லப்பா, மைனஸும் இருக்கணும், ப்ளஸ்ஸும் இருக்கணும், பூஜ்ஜியமும் இருக்கணும். சரியா? குறை எண்கள் மிக எண்கள் பூஜ்ஜியங்கள் சேர்ந்ததை நம்ம முழுக்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட எண்களில் கூட்டும் போது நமக்கு 2 வராப்பில் உள்ளது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம், 0 + 2 0 எடுத்தோம்னா இது 2. அடுத்து 1 + 1 இதையும் கூட்டினா நமக்கு என்ன வர ஆன்சர் 2. நமக்கு கூட்டினால் 2 வரணும் தான் கேட்டிருந்தாங்க, ஆனால் இதை கூட்டுறோம். அடுத்து -1 கூட்டல் +3 கூட்டலாமாப்பா. இது இந்த பாருங்களேன், இது என்ன, அது -1 +3 நம்ம என்ன வெவ்வேறு அடையாளம் இருக்குது, ஆனால் கழிப்போம். கழித்து நமக்கு என்ன வரப்போகுது ஆன்சர் +2. ஏன்னா பெரிய நம்பரின் அடையாளம் ப்ளஸ், அதே தான் கிடைக்கும். அடுத்து -2 +4 இங்கேயும் நம்ம கூட்டின ஆன்சர் 2. -3 +5 இதனுடைய ஆன்சரும் 2. இதே போல் இன்னும் நமக்கு 5 ஜோடி இணை முழுக்கள் தான் எது சொன்னாங்க. இதே போல் இன்னும் வேறு எதுனாலும் எழுதலாம். -8 +10 இங்கே ஆன்சர் 2. அடுத்து -10 +12 இங்கே ஆன்சர் நமக்கு என்ன வரும் 2. சரியாப்பா? இதுதான் இதனுடைய ஜோடிகள். என்னதுன்னா 0, 2 1, 1 -1, 3 -2, 4 -8, 10. ஓகேவாப்பா? தேங்க்யூ.